எங்கள் அம்மா வந்து அரைச்சி வச்ச குழம்புன்னு ஒன்று வைப்பாங்க, சூப்பராக இருக்கும். அது வந்து ஃபோன் வந்து பண்ணிவிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட கேட்டேன். அது வந்து ரெசிபி சொல்லும்போது ரெக்கார்ட் கூட பண்ணேன். அது என்னான்னு தெரில, ரெக்கார்ட் ஆகலை, அது ரெக்கார்ட் லிஸ்ட்லேயே இல்லை. ஐயோ, எனக்கு வேறு சொன்னால் எல்லாம் மறந்துடும். ரொம்ப பெரிய லிஸ்ட்டாக வந்து சொன்னாங்க. எனக்கு வந்து ஞாபகமே இல்லை. சரி வந்து சொன்னவளோ ஞாபகம் இருந்தவளோ செய்யலான்னுட்டு நானும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் கால் பண்ணி கேட்கலாம். ஆல்ரெடி நான் வந்து 2 வாட்டி சொல்ல வச்சேன். இதில் இன்னொரு வாட்டி வந்து ஃபோன் பண்ணி கேட்டால் நீ பைத்தியமாடி அப்படின்னு திட்டுவாங்க. சரின்னுட்டு தெரிஞ்சவளோ பண்ணிடலான்ட்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது செஞ்சுட்டு அது கூட வந்து பருப்பு போட்டு கீரை பொரியல் செய்வாங்க. சூப்பராக இருக்கும். 2தோட காம்பினேஷன் வந்து அதே மாதிரி தான் வந்து டேஸ்ட் வந்து இருந்துச்சு. பட் காரம் வந்து கம்மியாக இருந்துச்சு. எங்கள் அம்மா வந்து நல்லா காரசாரமாக வைப்பாங்க. இங்கே வச்சா வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அவ்வளோ காரம். ஸோ வந்து காரம் வந்து கம்மியாகவே வச்சுக்கினேன். அப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஃப்ரைடே பூஜை செய்யணும் இல்லையா, அதனால் பூஜை ரூமெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை சாமான் எல்லாம் க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி சூப்பராக வந்து ஈவினிங் பூஜையும் வந்து செஞ்சு முடிச்சாச்சு. இன்னும் வந்து துளசி பாட் மட்டும்தான் வாங்கலை. ஸோ வந்து புது வீட்டுக்கு வந்து வாங்கலை. போய் நாளைக்கு தான் வந்து வாங்க போகிறோம் துளசி பாட் கூட. காமாட்சி அம்மாவளுக்கெல்லாம் வந்து க்ளீனாக வந்து கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதில் வந்து காயின் போட வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்படியே வந்து வெளுக்கு காலியாக ஏற்றக்கூடாதுன்னுட்டு அதில் வந்து காயின் போட்டு ஏற்ற சொன்னாங்க. ஸோ வந்து பூவெல்லாம் ஒவ்வொரு பூ வந்து க்ளீனாக வச்சுட்டு பூஜை வந்து சூப்பராக ஃப்ரைடே பூஜை முடிச்சாச்சு. அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து எதுவுமே செய்யலை. காலையில் வச்ச குழம்புக்கே வந்து கோதுமை களி தான் வந்து கலரிட்டோம். ஒன்று மட்டும்தான் மாமாவுக்கு வச்சுருக்கு. நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டோம். அவ்வளோதான். இன்னையோட